மன்னார் பொது வைத்தியசாலையில் பிரசவத்துக்கு அனுமதிக்கப்பட்ட தாயும் சேயும் மரணம். மூச்சு திணறல் ஏற்பட்டிருந்த போதிலும் உரிய விதமாக கவனிக்கப்படவில்லை. பதறும் உறவினர்கள். வெடித்தது மக்கள் போராட்டம். மன்னாரில் சம்பவம். முன்னாள் அமைச்சர் அதிரடியாக கைது. நடுவீதியில் ஆடைகளை கலட்டி எறிந்து குழப்பம் ஏற்படுத்தியதே காரணம். சிஐடியில் முன்னிலையான பிள்ளையான் சூடுபிடிக்க ஆரம்பித்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விசாரணை. வீதியில் உண்மை குற்றவாளிகள். சிஐடியில் முன்னிலையான அடுத்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சொகுசு வாகனம் தொடர்பில் வாக்குமூலம் வழங்கும் ஸ்ரீரங்கா. அடுத்தடுத்து நடக்கும் ஆஜர்கள். போலீஸ் அரசியலுக்கு முடிவு கட்டப்படும். புதிய அமைச்சரின் உறுதிமொழி. லஞ்சத்தை கட்டுப்படுத்துவதற்கே முன்னுரிமை. மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் பிரசவத்திற்கு அனுமதிக்கப்பட்ட நிலையில் தாயும் சேயும் மரணமடைந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மன்னார் பட்டித்தோட்டம் பகுதியைச் சேர்ந்த 28 வயதான வனஜா என்ற திருமணமாகி 10 வருடங்களான இளம் தாயே மன்னார் வைத்தியசாலையில் பிரசவத்திற்காக அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்துள்ளார். முன்னதாகவே குறித்த பெண்ணுக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டிருந்த போதிலும் உரிய விதமாக கவனிக்கப்படவில்லை எனவும் பெண் தனக்கு அறுவை சிகிச்சை செய்யுமாறு கோரிக்கை விடுத்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையிலே வைத்தியர்கள் இயற்கை முறையில் பிரசவிக்க முயற்சித்த போது தாயும் பிள்ளையும் மரணமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. வைத்தியர்கள் மற்றும் தாதியர்களின் கவனையினத்தினாலேயே குறித்த மரணம் இடம்பெற்றுள்ளதாக மரணமடைந்த விடயத்தை நீண்ட நேரமாக உறவினர்களுக்கு சொல்லாமல் மறைத்து வைத்துள்ளதாகவும் உறவினர்கள் கூறியுள்ளனர். அத்துடன் உயிரிழந்த பெண்ணின் உடலை கூட பார்ப்பதற்கு பெற்றோரை அனுமதிக்கவில்லை எனவும் அவர்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர். இந்நிலையில் பெண்ணின் மரணத்துக்கு உண்மையான காரணம் என்ன என தெரிவிக்கும் வரை உயிரிழந்த பெண்ணின் உடலை பெற்றுக்கொள்ளப் போவதில்லை என தெரிவித்து போராட்டத்திலும் ஈடுபட்டனர். சம்பவ இடத்தில் பொதுமக்கள், பாதிக்கப்பட்ட பெண்ணின் உறவினர்கள் கூடியிருந்த போதிலும் வைத்தியசாலை பணிப்பாளர்கள், பொறுப்பு வாய்ந்த அதிகாரிகளோ சம்பவ இடத்திற்கு நீண்ட நேரம் வருகை தரவில்லை எனவும் தொலைபேசியும் இயங்கவில்லை எனவும் உறவினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதேவேளை குறித்த பிரசவ விடுதியில் பணிபுரியும் சில ஊழியர்கள் தொடர்ச்சியாக கவனஈனமாக செயற்படுவதாகவும் வேலை நேரத்தில் தொலைக்காட்சி நாடகங்களை பார்ப்பதாகவும் தொலைபேசிகளை அதிகம் பயன்படுத்துவதாகவும் பிரசவ விடுதிக்குள் நாய்கள் நிற்பதை கூட அவர்கள் கண்டுகொள்வதில்லை எனவும் பிரசவத்திற்காக அனுமதிக்கப்பட்ட பெண்கள் தெரிவிக்கின்றனர். இவ்வாறான பின்னணியில் மன்னார் பொது வைத்தியசாலையில் பிரசவ விடுதியில் கவனையினத்தால் இவ்வரிடத்தில் இடம்பெற்ற 3வது மரணம் இது என்பது குறிப்பிடத்தக்கது. இச்சம்பவத்தின் பின்னர் பெற்றோர்கள், உறவினர்கள் உட்பட நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் ஒன்றிணைந்து மகப்பேற்று விடுதியில் போராட்டம் நடத்திய நிலையில் வைத்தியசாலையில் பதட்டமான நிலை ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வருகை தந்த போலீசார் நிலைமையை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்ததுடன் சம்பவ இடத்திற்கு வருகை தந்த மன்னார் நீதவான் இறந்த தாய் மற்றும் சேயின் சடலங்களை பிரேத பரிசோதனைக்காகவும் மேலதிக விசாரணைகளுக்காகவும் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்குமாறு உத்தரவிட்டுள்ளார். நீதவானின் உத்தரவுக்கு அமைய சடலங்கள் யாழ் போதனா வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. பார்த்து கொண்டிருக்க முடியாது. மூன்றாவது இந்தியாவிலிருந்து வந்து
என் பிள்ளை அள்ளி கொடுத்துட்டு முன்னாள் அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோவை சற்று நேரத்துக்கு முன்னர் பதுளை போலீசார் கைது செய்துள்ளனர். அமைதி தேர்தல் காலத்தில் பதுளை நகரில் இடம்பெற்ற சட்டவிரோத பேரணி தொடர்பில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கடந்த 11ஆம் தேதி முன்னாள் அமைச்சர் ஆதரவாளர்கள் குழுவுடன் இணைந்து துண்டு பிரசுரங்களை விநியோகித்து பட்டாசு கொளுத்தி கொண்டிருந்த வேளையில் பதுளை போலீசார் அவர்களை அங்கிருந்து கலைத்துள்ளனர். முன்னாள் அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ மற்றும் போலீஸ் அதிகாரிகளுக்கு இடையில் ஏற்பட்ட உரையாடல் காரணமாக அங்கு பதட்டமான சூழல் ஏற்பட்டது. இதன்போது முன்னாள் அமைச்சர் தான் அணிந்திருந்த ஆடையை கலட்டிவிட்டு குழப்பம் ஏற்படுத்தியுள்ளார். சம்பவம் தொடர்பில் ஹரின் பெர்னாண்டோவிடம் தற்போது வாக்குமூலம் பெற்று வருவதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பிள்ளையான் என அழைக்கப்படும் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகியுள்ளார். ஏப்ரல் 21ஆம் தேதி தாக்குதல் தொடர்பில் சேனல் 4 தொலைக்காட்சி தயாரித்த விசேட செவ்வியொன்றில் சிவனேசத்துறை சந்திரகாந்தனின் முன்னாள் செயலாளரான அசாத் மௌலானா என்பவர் வாக்குமூலம் வழங்கியிருந்தார். அதில் சிவனேசத்துறை சந்திரகாந்தனுக்கும் ஏப்ரல் 21 தாக்குதலுடன் தொடர்புடைய தாக்குதல்தாரிகளுக்கும் தொடர்பு இருப்பதாக அவர் குறிப்பிட்டிருந்தார். இந்நிலையில் அவர் வெளிப்படுத்திய இந்த விடயம் தொடர்பில் வாக்குமூலம் பெறுவதற்காகவே முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனேச துரை சந்திரகாந்தன் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு அழைக்கப்பட்டிருந்த நிலையில் அவர் தற்போது அங்கு முன்னிலையாகியுள்ளார். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜே ஸ்ரீரங்கா குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகியுள்ளார். முன்னாள் அமைச்சர் சுஜீவ சேனசிங்கவுக்கு சொந்தமான சொகுசு வாகனம் தொடர்பில் வாக்குமூலம் வழங்குவதற்காக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் அவர் முன்னிலையாகியுள்ளார். சுஜீவ சேனசிங்கவுக்கு சொந்தமான சொகுசு வாகனம் தொடர்பில் திணைக்கள அதிகாரிகள் நீதிமன்றில் மனு தாக்கல் செய்துள்ளனர். இது தொடர்பில் மேற்கொள்ளப்படும் விசாரணைகளுக்கு அமைய அவர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகியுள்ளார். இது தொடர்பில் மேலும் ஊடகங்களுக்கு அவர் கருத்து தெரிவிக்கையில், இந்த வாகனம் பெர்மிட்டை நான் வியாபாரிகளுக்கு கொடுக்க இல்லை. ஏன்னா வியாபாரிகளுக்கு கொடுத்தா அவங்க அதில் இன்னும் வாகனத்தை செய்தால் அதுக்கு நான் தான் பொறுப்பெடுக்கணும். அதனால் இந்த வாகனம் ஆக்சிடென்ட் பட்ட வாகனத்தை நான் இவையிலே கொடுத்தேன். நான் யார் சுஜீவ சேரசிங்கக்கு 2014ஆம் ஆண்டு கொடுத்த வாகனத்தை 2024ஆம் ஆண்டு என்னிட்ட கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் தெரிஞ்சு நான் சுஜீவ கொடுத்தேன்னு சொல்லிட்டு, அப்போ நான் இன்றைய போய் சுஜீவ கொடுத்தேன்னு சொல்லி வாகனம் ஸ்டேட்மெண்ட் கொடுக்க போகிறேன். இப்போ நான் டொயாட்டாலேருந்து ஒரு வாகனத்தை வாங்குறேன். வாங்கினா அதுக்கு பிறகு என்ன நடந்தாலும் அதுக்கு நான் தான் பொறுப்பு. அதே மாதிரி சுஜீவா 2014ஆம் ஆண்டு வாங்கின வாகனம் 24ஆம் ஆண்டு எனக்கு ஸ்டேட்மெண்ட் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் முந்தியண்டா இப்போ ராஜபக்ச அரசாங்கம் ரணில் அரசாங்கத்தை நாங்கள் பயப்படணும். ஏன்னு சொன்னால் பொய் வழக்குகளை போட்டு தான் போலீஸும் நீதிபதி டிபார்ட்மெண்ட் அட்டர்னி டிபார்ட்மெண்ட்டும் எங்களுக்கு பல வழக்குகளை போட்டது உண்டு. அறக்கலையில் ரணில் வீட்டை கொளுத்தினாண்டு, அறக்கலையில் நான் தான் பிரதானமான ஆள் என்று சொல்லி என்னை உள்ளுக்கு போட்டுவேன். ஆனால் இப்போ அன்றுகுசி ஜனநாயக ஆட்சி அதில் பொய்க்கு உள்ளுக்கு போடலாம். போலீஸ் அரசியல் மயமாக்கலுக்கு முடிவு கட்டுவதற்கு இலங்கையின் புதிய பொது பாதுகாப்பு அமைச்சர் உறுதியளித்துள்ளதுடன் லஞ்சம் மற்றும் ஊழலை கட்டுப்படுத்துவதற்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்றும் அவர் மக்களுக்கு உறுதியளித்துள்ளார். போலீசின் சுதந்திரத்தை மீட்டெடுப்பதற்கு தாம் அர்ப்பணிப்புடன் இருப்பதாகவும் போலீஸ் பொது பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார அமைச்சர் ஆனந்த விஜயபால செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். முந்தைய அரசாங்கத்தின் கீழ் போலீஸ் துறை அரசியல் மயமாக்கப்பட்டதாக அவர் குற்றம் சுமத்திய அதேவேளை இலங்கை போலீசாரை அரசியல் செல்வாக்கிலிருந்து விடுவிக்க ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க ஏற்கனவே நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளார் எனவும் இலங்கை போலீசார் பக்கச்சார்பற்ற நியாயமான மற்றும் பொதுமக்களுக்கு பொறுப்பு கூறும் வகையில் செயற்படுவதை தனது உறுதியான நிலைப்பாட்டை அமைச்சர் கொண்டுள்ளதாக வலியுறுத்தியுள்ளார். மன்னார் பொது வைத்தியசாலையில் பிரசவத்துக்கு அனுமதிக்கப்பட்ட தாயும் சேயும் மரணம். மூச்சு திணறல் ஏற்பட்டிருந்த போதிலும் உரிய விதமாக கவனிக்கப்படவில்லை. பதறும் உறவினர்கள். வெடித்தது மக்கள் போராட்டம். மன்னாரில் சம்பவம். முன்னாள் அமைச்சர் அதிரடியாக கைது. நடுவீதியில் ஆடைகளை கலட்டி எறிந்து குழப்பம் ஏற்படுத்தியதே காரணம். சிஐடியில் முன்னிலையான பிள்ளையான். சூடு பிடிக்க ஆரம்பித்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விசாரணை. வீதியில் உண்மை குற்றவாளிகள். சிஐடியில் முன்னிலையான அடுத்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர். சொகுசு வாகனம் தொடர்பில் வாக்குமூலம் வழங்கும் ஸ்ரீரங்கா. அடுத்தடுத்து நடக்கும் ஆஜர்கள். போலீஸ் அரசியலுக்கு முடிவு கட்டப்படும். புதிய அமைச்சரின் உறுதிமொழி. லஞ்சத்தை கட்டுப்படுத்துவதற்கே முன்னுரிமை.